பாருங்க எவ்வளவு அநியாயம் பாருங்க, இது எவ்வளவு அநியாயம் பாருங்க அண்ணா. ஒரு நிமிஷம் இது எவ்வளவு அநியாயம்னா, அக்கா சொல்ற மாதிரி சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, சீட்டு கிடைச்சு போராடுறவங்களுக்கு பணம் கொடுக்க வந்த டிஆர்பி ராஜாவும் அண்ணாமலை அண்ணாமலை அண்ணாமலை, அதிமுகவுடைய முன்னாள் அமைச்சர்களும் அண்ணாமலை அண்ணாமலை. என்னங்க நடக்குது நான் தெரியாம கேட்கிறேன். ஒரு சீட்டு கிடைக்காத எம்பியும் அண்ணாமலை குற்றம் சுமத்துறாரு. ஏடிஎம்கே பத்தி இவங்க பேசுறாங்களா, டிஎம்கே பத்தி அவங்க பேசுறாங்களா? இது கோயம்புத்தூர் மக்கள் நன்றாக உணர்ந்து விட்டார்கள். இது செட்டிங் கேம். இதெல்லாம் ஜூன் 4ஆம் தேதி பாரதிய ஜனதா கட்சி தேசிய ஜனநாயக கூட்டணி கோயம்புத்தூருடைய செட்டிங் கேம் அடிச்சு உடைச்சு கோயம்புத்தூர் மக்கள் தகர்த்தெறிய போறாங்க. நீங்க பார்க்க போறீங்க செட்டிங் கணக்கு என்ன ஆகுதுன்னு ஜூன் 4ஆம் தேதி. அண்ணா 2002 அவருக்கு தெரியாது, அவங்க அப்பா எம்எல்ஏ. அவங்க அப்பா எம்எல்ஏ கோட்டாவை பயன்படுத்தி சீட்டு வாங்கி கொடுக்கிறார் கல்லூரியில படிக்க சொல்லி இருக்கு. அதிமுகவுடைய வேட்பாளருடைய தந்தை வாரிசு அரசியல் எம்எல்ஏவா இருக்கார் கோவிந்தராஜ். கோட்டாவை பயன்படுத்தி கோட்டா அரசியல் அவர் வந்திருக்கார். 2002 முதலாக கோயம்புத்தூருக்கு வர்றேன். பேண்ட் போட்டுக்கிட்டு எங்க அப்பா வேட்டி கட்டிக்கிட்டு கிராமத்திலிருந்து 2 தகர டப்பா எடுத்துக்கிட்டு 3 பேருந்து மாறி 2002 கோயம்புத்தூருக்குள்ள வர்றேன். எத்தனை நாளைக்கு முன்னாடினா 22 ஆண்டுகளுக்கு முன்பு. அன்னைக்கு எனக்கு வயசு 16 வயசு 17 வயசு. காந்திபுரம் பஸ் ஸ்டாண்ட்ல ஒரு டவுன் பஸ் பிடிச்சு 2 தகர பெட்டியோட பீலமேட்ல போய் இறங்குறேன். நான் சொல்றது 2002. பீலமேட்டுல பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரிக்கு முன்னாடி நானும் என்னுடைய தந்தையும் 2 தகர பெட்டியை வைத்துக் கொண்டு எங்க அப்பாட்ட கேட்கிறேன், அப்ப இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? நாமெல்லாம் கிராமத்துல இருந்து வந்திருக்கோம். மொத்தம் 40 வீடு, 3 பஸ் மாறி கோயம்புத்தூர் வந்திருக்கோம். பெரிய நகரம் இது. இந்த ஊர் நமக்கு செட் ஆகுமா? ஏன்னா பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில படிப்பதற்கு வாய்ப்பு கிடைச்சது. எம்எல்ஏ கோட்டால அப்பா பேரை வச்சு நான் படிக்க வரலீங்க சார், புரிஞ்சு. தனி மனிதனாக உழைத்து இந்த மண்ணில நீங்கள்லாம் எப்படி உழைத்து தனி மனிதனாக இருக்கின்றீர்களோ அதே போல தகர பெட்டி 2 பெட்டியோடு கோயம்புத்தூருக்கு வந்து 2002. 5 ஆண்டுகள் பிஎஸ்ஜி பொறியியல் கல்லூரியில 5 ஆண்டுகள் படித்திருக்கின்றேன். என்னுடைய மனைவி அதே கல்லூரியில படிச்சாங்க. நான் படித்த அதே பிஎஸ்ஜி கல்லூரியில என்னுடைய மனைவி 1 ஆண்டு காலம் எனக்கு ஜூனியரா படித்தாங்க. நாங்கள் இருவரும் மனம் புரிந்து கோயம்புத்தூரிலே வாழ்ந்து கொண்டிருக்கோம். ஆனால் நீங்க ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும், கோட்டா சிஸ்டத்துல அண்ணாமலை வரல, கோட்டா சிஸ்டத்துல வானதி வரல, வானதி அக்கா வரல, நினைச்சுக்க. கோட்டா சிஸ்டத்துல மோடி அவர்கள் வரல, கோட்டா சிஸ்டத்துல இங்க யாரும் வரல. கோயம்புத்தூர் மண்ணினுடைய தன்மையாக இங்கே நின்று கொண்டிருக்கின்றோம். அதனால் என் மீது கோபம் வருவது இயற்கைதான். என்னை பத்தி பாருங்க, இத்தனை காலமா தமிழக அரசியல்ல திமுகவும் அதிமுகவும் சண்டை போட்டுப்பாங்க. காலையிலிருந்து நைட்டு வரைக்கும் எதற்கு கோயம்புத்தூர்ல 2 வேட்பாளர்களும் அண்ணாமலை புராணம் பாடிட்டு இருக்காங்க, பாரதிய ஜனதா கட்சி புராணம் பாடுறாங்க, மோடி ஐயா புராணம் பாடுறாங்க, தேசிய ஜனநாயக கூட்டணி பாடுறாங்க. 2002 22 ஆண்டுகளுக்கு முன்பு கோயம்புத்தூருக்கு எப்படி 2 தகர பெட்டியை கொண்டு வந்தேனோ இன்னைக்கும் அதே மனநிலைமையில் இருக்கு. இன்னைக்கு இதே கோயம்புத்தூருக்கு நம்முடைய கட்சியின் சார்பாக தேசிய ஜனநாயக கூட்டணி சார்பாக எனக்கு எல்லா அடையாளத்தையும் கொடுத்த கோயம்புத்தூருக்கு சேவை செய்வதற்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிருக்கு. அண்ணாமலை என்கின்ற மனிதனுக்கு அடையாளம் கொடுத்தது கோவை. கிராமத்து மனிதனாக வந்து ஒரு பொறியாளனாக மாற்றியது கோவை. எனக்கு மனைவி கிடைத்தது கோவை, சொந்தங்கள் கிடைத்தது கோவை, வாழ்வது கோவை. அதனால ஏதோ ஒரு அப்பாவை வச்சு கோட்டா சிஸ்டத்துல வரல சார். சுயமாக ஒன்றென்றும் கடினமாக சண்டை போட்டு ஒரு படியாக ஏறி வந்திருக்கின்றேன். கஷ்டம் என்பதை முழுமையாக உணர்ந்தவர். அதனால இந்த சின்ன பசங்க விளையாட்டுக்கெல்லாம் நான் வரல சார். அந்த 2 வேட்பாளரும் அவங்களுக்குள்ள சின்ன பசங்க விளையாட்டு. நாங்க வந்திருப்பது கோயம்புத்தூருடைய வளர்ச்சி, கோயம்புத்தூருடைய மாற்றம், கோயம்புத்தூருடைய போதை கலாச்சாரம், கோயம்புத்தூருடைய தீவிரவாத கலாச்சாரம், இதையெல்லாம் ஒழிக்க வேண்டும். நான் உறுதி கொடுக்கிறோம். அவங்க என்ன உறுதி கொடுப்பாங்க? நாங்க வந்தோம்னா நார்காட்டிக்ஸ் கண்ட்ரோல் பியூரோ ஆபீஸை கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி இங்க போதைப் பொருள் வரும்? ஏற்கனவே அறிவித்திருக்கின்றோம், என்ஐஏ அலுவலகம் கோயம்புத்தூர் கொண்டு வரும். எப்படி தீவிரவாதம் உள்ள வரும்? இது மோடி கேரண்டி. நாங்க செய்ய போறோம், மக்கள் பார்க்க போறாங்க. நாங்கள் வந்தால் வளர்ச்சியை கொண்டு வரப்போம், நாங்கள் வந்தால் மெட்ரோ ரயிலை கொண்டு வரப்போம், நாங்கள் வந்தால் கோயம்புத்தூருடைய பரிமாண வளர்ச்சியை வேகப்படுத்த போகிறோம். இது எங்கள் வாக்குறுதி. அவங்கள்ட்ட சொல்லுங்க, அவங்களால என்ன செய்ய முடியும்? அண்ணா இல்லாமா 40 ரூபா ஃபெனாயில் 400 ரூபா இல்லைங்களா? கார்பரேஷன்ல லிஸ்ட்ல வெளிய விடுவோமா? ஸ்மார்ட் சிட்டிக்கு ஏடிஎம்கே ஃபைல்ஸ் விரைவில் வரும் நான் சொல்ல. இன்னைக்கு தமிழ்நாட்டுல லஞ்ச ஊழலை பற்றி ஏடிஎம்கே டிஎம்கே விடுங்க,
என்னை விட பேசக்கூடிய ஒரு ஆளை கொண்டு வந்து நிறுத்துங்க. நீங்க கேட்கிற லஞ்ச ஊழல் கேள்விக்கு நான் பதில் சொல்றேன். லஞ்ச ஊழல் ஒரே கேள்வி பத்திரிகையில கேட்கிறேன். அண்ணே 3 வருஷமா பாக்குறோம், உங்களை விட ஒரு லஞ்ச ஊழல் அதிகமா பேசுறாருன்னு அப்படின்னு கொண்டு வந்து நிறுத்துங்க. பேசுற மனிதகிட்ட குறையாதீங்க. ஏன் இவரை பத்தி சொல்லல, ஏன் இந்த கவுன்சிலரை பத்தி சொல்லல, ஏன் ராம்நகர்ல இருக்கிற இவரை பத்தி சொல்லல? ஒரு மனுஷன் பேசும் பொழுது கேளுங்கன்னு நான் கேட்கிறேன். இல்லன்னா உங்களை விட அதிகமா பேசுறாருன்னா இன்னும் அதிகமாக பேசுறாரு. 33 மாசத்துல தமிழகத்துல லஞ்ச ஊழல் பேசியது என்னை விட அதிகமாக பேசிய ஒரு தலைவரை கொண்டு வந்து கேள்வி. இன்னைக்கு வந்து குறையாதீங்க. ராம்நகர்ல அந்த கான்ட்ராக்டரை பத்தி பேசலாமே, இந்த பினாமி பத்தி பேசலாமே, இந்த பினாயில் காரனை பத்தி பேசலாமே. எதற்கு தனி கூட்டணி வைத்திருக்கின்றோம்? எதற்கு வச்சிருக்கோம்? எதிர்த்து தானே வச்சிருக்கோம். எதற்கு தலைவர்கள் கூட உட்கார்ந்து இருக்காங்க? அது வேண்டாம் என்றுதான் நிற்கிறோம். எதற்கு கோயம்புத்தூர்ல தனியா நிக்கிறோம்? மாற்றத்தை கொடுக்கணும் தான் நிக்கிறோம். கோயம்புத்தூர் மாற வேண்டும் என்றுதான் நிக்கிறோம். எதற்கு கூட்டணி போல, எதற்கு தைரியமாக தனியா நிக்கிறோம்? வெற்றி பெற்று மக்களுடைய வாழ்க்கையை மாற்ற முடியும் என்கிற நம்பிக்கை. அது வருகின்ற காலத்துல எல்லா மக்களும் புரிய ஆரம்பிச்சிருக்கு. நடுத்தர மக்கள் வந்துட்டாங்க. அதாவது பேப்பர்ல பார்த்து 830 கோடி ஆமா, ஏன்னா 830 கோடி ஆல்ரெடி ஏதோ 300 கோடி வந்துருச்சாமா. எத்தனை வேணாலும் கொண்டு வாங்க ஐயா, நாங்கெல்லாம் சாமானிய மனிதர்கள். 2 தகர பெட்டியில 2002 கோயம்புத்தூருக்கு வந்தவங்க. மக்களின் மீது மரியாதையும் நம்பிக்கையும் இந்த மண் கடினமாக உழைப்பவர்களை, மோடி போன்றவர்களை கைவிடாது என்பதை முழுமையாக உணர்ந்தவர்கள். அந்த பத்திரிகை செய்தியில 830 கோடின்னு போட்டீங்க. அது என்னை பொறுத்தவரை 1000 கோடியை தாண்டும். என்னதான் பணமழை எங்கே பொழிந்தாலும் கூட மக்களுடைய அன்பு மழை தேசிய ஜனநாயக கூட்டணியின் மீதும் பாரதிய ஜனதா கட்சியின் மீதும் தான் இருக்கு. பிஜேபி எங்க இருக்கு கேட்டது கலைஞர் கருணாநிதி. இன்னைக்கு பிஜேபி பத்தி மட்டும்தான் அவர் மகன் பேசுறாரு. பல்லு விளக்குனா பிஜேபி, சாப்பிட்டா பிஜேபி, தூங்குனா பிஜேபி, எந்திரிச்சா பிஜேபி. நாங்க பெரிய கட்சி, கோயம்புத்தூர் எங்கள் கோட்டை. திமுகவை பத்தி வாயை திறக்க மாட்டாங்க. காலையில இருந்து நைட்டு வரைக்கும் பிஜேபி அண்ணாமலை புராணம் தான் அதிமுகவுடைய புராணம். இதுல இருந்தே தெரியலையா அன்கோ போட்டாங்கன்னு? இதை விட உங்களுக்கு ப்ரூஃப் வேணுமா? இதை விட ப்ரூஃப் வேணுமா? 2 பங்காளி கட்சிகள் ஒன்றாக இணைந்து கோயம்புத்தூர்ல பிஜேபி வந்தா மாற்றம் வந்துடும், விட்டுறக்கூடாது. இதே மாதிரி கரப்ஷனுக்கு ஒரு பாலம் கட்டும், இதே மாதிரி குண்டும் குழியுமா ரோட வச்சிருக்கும். எந்த மாற்றத்தை கொடுத்தாலும் அப்படியே ஓட்டிடும். என்னன்னே சொல்றேன், என்னன்னே வளர்ச்சி அவங்க பேச. 10 ஆண்டுகள் வலிமையான அமைச்சர்களாக இருந்து அவர்களை வலிமைப்படுத்தி கொண்டார்களோ தவிர கோயம்புத்தூர் வலிமை அடைஞ்சிச்சா? இன்னைக்கு குளிர்கள் எல்லாம் பேசுறீங்கல்ல, கோயம்புத்தூர் இன்னைக்கு சூடா மாத்திருக்கிறது யாரு? கோயம்புத்தூர் சூடாயிருச்சுங்களா இல்லையா? சூடாயிருச்சா இல்லையா? மரத்தை வெட்டி அங்க இருக்கக்கூடிய குளத்தை எல்லாம் தண்ணி எடுத்து கண்டமேனிக்கு கான்கிரீட்டை கொண்டு வந்து கட்டி எங்கே பார்த்தாலும் கான்கிரீட்டை போட்டு இன்னைக்கு கோயம்புத்தூருடைய தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி உயர்த்தி வச்சிருக்காங்க. தட்பவெப்பநிலை 2-3 டிகிரி. தண்ணி திண்டாட்டம் இன்னைக்கு இருக்கா இல்லைங்களா? ராமநாதபுரம் போலீஸ் ஸ்டேஷனை மக்கள் காலையில முற்றுகிட்டாங்களா இல்லையா? நீங்க செய்தி போட்டீங்களா இல்லையா? இன்னைக்கு 3 காவல் நிலையத்தை கோயம்புத்தூர் மக்கள் தொடர்த்தோடு முற்றுகிட்டு இருக்கீங்க. என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க? என்ன ஆட்சியை பத்தி பேசுறீங்க? 90 கவுன்சிலர் வச்சுக்கிட்டு பக்கத்துல சிறுவாணி பில்லூர் டேம் இருக்கு. சிறுவாணியில 50 அடியில 18 அடி தண்ணி இருக்கு. இத்தனை கவுன்சிலர்கள், இத்தனை எம்எல்ஏக்கள் 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்தோம். ஒரு தண்ணி கொடுக்க முடியல மக்களுக்கு. என்னங்க வளர்ச்சியை பத்தி அவங்க பேசுறாங்க? கோயம்புத்தூர் மக்கள் எல்லாம் சொல்லுவாங்க, வேற ஊர்ல கோயம்புத்தூர் போயிட்டு வந்தா அந்த சிறுவாணி தண்ணி ஒரு பாட்டில் எடுத்து வந்திருப்பாங்க, அதை குடிச்சு பார்க்கணும். அது சிறுவாணி தண்ணி குடிச்சு பார்க்கணும். இன்னைக்கு கோயம்புத்தூர் மக்கள் குடத்தோடு கொண்டு வந்து காவல் நிலையத்தை முற்றுகிட வைத்திருக்கின்றார்கள். இதுதான் இப்ப இருக்கக்கூடிய ஆட்சியாளர்கள் செய்திருக்கக்கூடிய சாதனை. மாத்தவங்க ஐயா, மாத்தி காட்டுறோம். நாங்க கொடுக்கிற ஜல்ஜீவன் திட்டத்தையும் பண்ண மாட்டோம். நொய்யலுக்கு 970 கோடி கொடுத்தா அதுலயும் கொள்ளை. ஸ்மார்ட் சிட்டிக்கு பணம் கொடுத்தா அதுலயும் கொள்ளை. மத்திய அரசோட எல்லா நிலத்திட்டத்தையும் கொள்ளையடிச்சுட்டு இன்னைக்கு மோடி ஐயா கோயம்புத்தூர் சொல்லணுமா? என்ன பண்ணிருக்கோம்? என்ன அநியாயம்? நீங்க தானே சொல்லணும். மக்கள் சொல்றத நான் சொல்றேன். 4 நாள் பிரச்சாரத்துல மக்கள் சொல்றத நான் சொல்றேன். இது என்ன மிரட்டல்? சொல்றவங்க அவங்க மிரட்டுறாங்களா, என்ன மிரட்டுறாங்களா? ரகுபதி லா மினிஸ்டர் என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வந்தா அண்ணாமலையை திகார் ஜெயிலுக்கு அனுப்புவோம். நியூஸ் போட்டீங்களா? ஒரு மாநிலத்தினுடைய சட்டத்துறை அமைச்சர் பத்திரிகையாளர் சந்திப்புல சொல்றாரு, 2024 இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வருமா? ரகுபதி என்ன சொல்றாரு? இந்தி கூட்டணி ஆட்சிக்கு வரும்னு அவரே கனவு கண்டுக்கிறாருங்களா? முதல் கைது நானாமா தமிழ்நாட்டுல, என்ன திகார் ஜெயிலுக்கு அனுப்பு வராம? தமிழ்நாட்டினுடைய செய்தி போட்டீங்களா? இதுதான் மிரட்டல். ஒரு மிரட்டலுக்கு டெபினிஷன் வேணா இது மிரட்டல். இன்னைக்கு 2 பேர் சேர்ந்துக்கிட்டு மிரட்டுறாங்க இல்லைங்களா? இது மிரட்டல். நான் கேட்பது நியாயம். கோயம்புத்தூரினுடைய நடுத்தர மக்கள் கேட்பதை நியாயமாக முன்னாடி கேட்கிறேன். என்னுடைய வளர்ச்சிக்கு காரணமே நான் பேசக்கூடிய இந்த அக்ரெசிவான பேச்சு. அதான் இந்த கட்சி நான் சார்ந்திருக்கக்கூடிய
எங்கள் கட்சிக்கு வளர்ச்சிக்கு ஒரு முக்கிய காரணம் தொண்டர்களுடைய கடின உழைப்பு. காரணம் ஸ்பேடுங்க, ஒளிவு மறைவு இல்லாம பேசுறேன், காரமா மசாலா போட்டு பேசுறேன். இது அப்படியே பொத்தி எல்லாம் பேசுறது இல்லை. தவறுனா தவறுங்க. அதற்கு வரக்கூடிய பிரச்சனையை அதனாலதான் என் மீது 1230 கோடி ரூபாய்க்கு மேல மான நஷ்ட வழக்கு இருக்கு. சொல்லுங்க, 1230 கோடி ரூபாய். முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தமிழ்நாட்டுக்கு வந்து 2.5 ஆண்டுகள்ல ஒரு தனிநபரின் மீது வழக்கு போட்டாருன்னா முதல் வழக்கு எம்எல்ஏ. இப்ப சமீபத்தில் எம்எல்ஏ இபிஎஸ் அவர் மேலே போட்டிருக்காரு. ஸ்டாலின் போட்ட 3 வழக்குல 2 வழக்கு எம்எல்ஏ இருக்கு. அது உங்களுக்கு என்ன காட்டுது? என்ன காட்டுது? எங்களுடைய தைரியமான செயல்பாடை காட்டுது. முதலமைச்சர் தனிப்பட்ட முறையில கிரிமினல் டிஃபமேஷன் 2.5 ஆண்டுகள்ல போட்ட முதல் வழக்கு எம்எல்ஏ. பெருமையாக எடுத்துக் கொள்கின்றேன். என்ன சங்கடம்? என்ன சங்கடம்? கோடிக்கணக்கான மக்கள் இருக்கிறார், லட்சக்கணக்கான வாலண்டியர்ஸ் இருக்கிறார், இத்தனை அன்புள்ளங்க இருக்கிறார். 2 பேர் பயிர் கண்டென்ட் எழுதுறவன் டிஆர்பி ராஜா மாதிரி 2 பேர் அப்பா பேரை வச்சு கோயம்புத்தூர்ல சொன்னானா இதுக்கெல்லாம் பயப்படுறாளா? நான் தான் சொன்னேன் பாருங்க, தகரப்பட்டியில வந்தேன். கோயம்புத்தூருக்கு எப்படி நான் வந்தேன்? 2002 தகரப்பட்டியில வந்தேன். இன்னைக்கு ஒரு அடையாளம் இருக்குன்னு அது கோயம்புத்தூர் கொடுத்தோம். அதனால தைரியமா பேச தகரப்பட்டியில வந்து உங்களையும் சொல்ல சொல்லுங்க. வந்து திராவிட முன்னேற்ற கழக கட்சி இருப்பதே ஒரு அவமானம். தமிழ்நாட்டிற்கு எப்ப மோசமான விளைவுகள் எல்லாம் வர ஆரம்பித்ததோ, எப்பொழுது திமுக 1967 ஆட்சிக்கு வர ஆரம்பிச்சாங்களோ அப்பதான் விஞ்ஞான ஊழல், குடும்ப ஆட்சி, கொள்ளையடிப்பது, பணத்தை சுருட்டுவது, வாக்குக்கு பணம் கொடுப்பது, இது போன்ற அகராதி எப்ப வந்துச்சுங்கன்னா திராவிட முன்னேற்ற கழகம் என்கின்ற கட்சி வந்த பிறகு. அதனாலதான் தந்தை பெரியார் அவர்களே திமுகவை கடுமையா எதிர்த்தார். அவருடைய புத்தகத்தை எல்லாம் வாங்கி திமுக படிக்கணும். பெரியார் அவர்கள் திமுகவை பத்தி தன்னுடைய கடைசி நாட்கள்ல என்ன சொல்லி இருக்கின்றார்கள் இது முழுவதாக தெரிந்து இன்னைக்கு தனக்கென்று எந்த விதமான ஒரு எபிலிட்டி இல்லாம ஒரு பொம்மை முதலமைச்சராக செக்ரட்டரிங்க கையெழுத்து போனா இங்க கையெழுத்து, தலையை திருப்பினா திருப்பு, லெப்ட் திருப்பினா திருப்பு. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் நரேந்திர மோடி அவர்களை பற்றி பேசுவதற்கு 1% கூட இவருக்கு தகுதி இல்லை என்பது தமிழகத்தினுடைய எல்லா மக்களுக்கும் தெரியும். அதாவது முதலமைச்சர் அவர்கள் இன்னைக்கு மக்கள்கிட்ட என்ன சொல்லணும்? 33 மாத காலமாக அவர் என்ன செஞ்சிருக்கார்? பெண்களுக்கு பாதுகாப்பு வந்திருக்கா? தமிழ்நாட்டுல ஒரு பெண் தைரியமாக வீதியிலே நடக்க முடியுமா? இல்ல கோயம்புத்தூர் போற பெரும் நகரத்துல கஞ்சா இல்லை என்பதை உறுதிப்படுத்த முடியுமா? இத்தனை இளைஞர்கள் மாணவர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல கஞ்சா புழக்கம் இல்லை, போதை கலாச்சாரம் இல்லை. வந்த பிறகு என்ன சாதனை பண்ணிருக்காருங்க? டாஸ்மார்க்க உயர்த்தி இருக்காரு, 50,000 கோடி தொற்றுச்சு. கடன் 8,23,000 கோடியை தொற்றுருக்கு. இது போன்ற மோசமான ஆட்சி இந்திய அரசியல யாருமே நடத்தியதில்லை. அதனால இந்த முதலமைச்சர் அவர்கள் இன்றைக்கு மோடியை பற்றி பேசுவதுதான் வேடிக்கையாக இருக்கிறது. பங்காளி கட்சிகள் ஒரு வார்த்தையை பயன்படுத்தினார். களம் மாற மாற அவர்களுக்கு பயம் வருவது சகஜம்தான். பயம் எப்பொழுதுமே வரும். அவர் என்ன கோயம்புத்தூர் மக்களை சில்லறைன்னு சொல்றாரா? அதனால நீங்க டிஆர்பி ராஜா தான் போய் கேட்கணும். கோயம்புத்தூர் மக்கள் இங்க ஒரு தெற்கு தொகுதியை ஒரு எம்எல்ஏவை தேர்ந்தெடுத்து அமர்த்தி இருக்கின்றார். கோயம்புத்தூர் மக்கள் 1998, 99 பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரை தேர்ந்தெடுத்திருக்கிறாங்க. டிஆர்பி ராஜா எப்படின்னா ஒரு புது ஆள், தஞ்சாவூர்காரர். அவங்க அப்பா பணம் சம்பாதிச்சதை வச்சு மட்டும் அரசியலுக்கு வந்திருக்காரு. அவருக்கென்று தனித்திறமை 1, 2, 3 சொல்லுங்க. அவங்க அப்பா டிஆர் பாலு இல்லைன்னா, டிஆர் பாலு கொள்ளையடிக்காத பணம் இல்லை என்றால் டிஆர்பி ராஜா யாரு? இன்னைக்கு டிஆர்பி ராஜா ஏன் கோயம்புத்தூர்ல சுத்திட்டு இருக்காரு? அவர் அப்பா கொள்ளையடிச்ச பணத்தை கொண்டு வந்து கோயம்புத்தூர் மக்களுக்கு கொலுசும் அந்த இத்து போன டப்பாவும் கொடுக்குற வந்திருக்காரா? அந்த இத்து போன டப்பாவும் ஒரு கொலுசு கொடுத்து கோயம்புத்தூர் மக்களை விலைக்கு வாங்கி விடலாம் என்று டிஆர்பி ராஜா உட்கார்ந்திருக்காரா? கோயம்புத்தூர் மக்களை சில்லறை என்று சொல்லவும் ஆரம்பித்து விட்டார். அந்த அளவுக்கு தான் இன்னைக்கு அரசியல் நாகரிகம் இருக்கு. டிஆர்பி ராஜா இருக்கட்டும், உங்க அப்பா டிஆர் பாலு அவர்கள் வரட்டும், யார் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் பீனிக்ஸ் பறவையை போன்றவர்கள். சுயமாக வேறு வேறு ஊர்ல இருந்து வந்து இந்த மண்ணில தொழில் தொடங்கி இந்தியாவினுடைய முக்கியமான நகரமாக இந்த மக்கள் மாற்றி இருக்கின்றார்கள். கடின உழைப்புனா என்னன்னு தெரிஞ்சவங்க கோயம்புத்தூர் மக்கள், சுயமரியாதை தெரிந்தவர்கள், நேர்மையும் நாணயம் தெரிஞ்சவங்க. டிஆர்பி ராஜா போன்றவர்களுக்கு இந்த மண்ணில எப்பொழுதுமே இடம் கிடையாது. பணத்தை வச்சு கொஞ்ச நாள் அரசியல் பண்ணலாம். ஈசல் பூச்சி மாறி கொஞ்ச நாளைக்கு உயிர் இருக்கும். ஈசல் பூச்சிகளாக கோயம்புத்தூருக்கு திமுக காரங்க வந்திருக்காங்க. எத்தனை ஈசல் பூச்சிகள் வந்தாலும் கூட கோயம்புத்தூர் மக்கள் விரட்டடிக்க போகின்றார்கள். அதை நம்ம பார்க்கத்தான் போறோம்.